இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்ற ஒரு ஏஐ ஆப்பை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணுறது, அதோட ப்ரீமியம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ பார்ட்டி. நீங்கள் எதுக்கு பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா ஆப்பை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஏஐ இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படின்றது வந்து என்னென்னா வந்து அந்த ஏஐ வந்து உங்களால் வந்து ஒரு கூகுள் அளவுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லான்ச்சே பண்ணாங்க. அது லான்ச் பண்ணது வந்து இந்தியன் ஆரிஜின் தான் வந்து லான்ச் பண்ணார். அது ஃபுல்லாக டெவலப் பண்ணதெல்லாம். ஸோ இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து மெயினாக வந்து ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஏஐஸ்லாம் வந்து சாட் ஜிபிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ரிசர்ச் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், பட் அதோட மெயின் வேலை வந்து ரிசர்ச் பர்பஸ் மட்டும் கிடையாது. பட் இதோட மெயின் வேலை வந்து என்ன அப்படின்னா ரிசர்ச் பர்பஸ் தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை எல்லா வெப்சைட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணி ஸோ எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சுன்றதை போட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபாவோ உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்கும். ரிசர்ச் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்காங்களா, இது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றத விட நீங்கள் கூகுள் அண்ட் சாட் ஜிபிடி போகிறத விட பெர்ப்ளெக்சிட்டி போகிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் ஆக்சுவலாக அது மெயின் பர்பஸே அதான். வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறதுல ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதாவது நார்மல் சர்ச்சை விட ரொம்ப டீப் சர்ச் வந்து பார்த்தா இருக்கும். அதாவது இப்போ நார்மலாக கூகுள் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம கூகுளில் போய் ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஏதாச்சும் வேறாண்டமாக ஒரு கண்டென்ட் வரும். இதே பெர்ப்ளெக்சிட்டி நம்ம சர்ச் பண்ணோம்னா வெப்சைட் ரெஃபரன்ஸ் தான் வரும். ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போய் கொடுப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் கொடுப்பாங்க. கூகுளில் வந்து அவங்களுக்கு ஒரு எதனா சொல்கிறது மேஜர் அதாவது எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதோட கன்க்ளூஷன் வந்து அது ஏஐலையும் அது கீழே அதை அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வெப்சைட்லையும் வந்து பார்த்தா வந்துடும். ஸோ இது வந்து எப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா வெப்சைட்டோட சேர்த்து என்ன சொல்கிறது இந்த வெப்சைட் இது இருக்குது, இந்த வெப்சைட் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா வெப்சைட்லேருந்து டேட்டா அது கலெக்ட் பண்ணி பர்டிகுலராக ரொம்ப டீப்பாக போய் இன்டெப்த்தாக கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தா கொடுக்கும். ஸோ இதான் வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. அது இப்போ சாட் ஜிபிடியில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா லிமிட்னு ஒன்று வரும் இல்லையா? ஸோ அந்த லிமிட்டே வந்து இதில் இருக்காது. லிமிட்லெஸ் அவங்களால வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும். அதனால வந்து உங்களுக்கான ஸ்ப்ரெட்ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை ஒரு ஏஐ வந்து நீங்கள் எந்தெந்த ஆப்பில் போய் ப்ரீமியம்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாமே இந்த ஏஐயில் ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஃப்ரீயாக பண்ண போகிறோன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏர்டெல் வச்சுருக்கணும். ஏர்டெல் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயர்க்கான பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயோட ப்ரீமியம் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. எல்லா ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் நீங்கள் என்ன ரீசார்ஜ் பிளான் வச்சுருந்தாலும் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் ரிவார்ட்ஸ் அண்ட் ஓடிடிஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் அண்ட் ஓடிடியில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குன்னா அந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐன்னு இருக்கும். ஸோ நீங்கள் கிளைம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன அந்த நம்பரில் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொண்டு போய் நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்றப்போ அப்போது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதாவது நார்மலாக சாட் ஜிபிடிலையோ இல்லை கூகுள் ஏஐலையோ உங்களுக்கு வராத அந்த ப்ரீமியம் வந்து இதில் வந்து வரும். ஸோ அந்த இதில் அவங்க ப்ரீமியம் போட்டு என்ன வருன்றவங்களோ அது எல்லாமே பெர்ப்ளெக்சிட்டிலேயே வரும். அண்ட் இந்த இடத்துல ஃப்ரீயாக 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 1 இயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12 months வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் ஒன்ஸ் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 12 monthsக்கு ஃபுல்லாக பெர்ப்ளெக்சிட்டியை வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து என்ன சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் தான் பண்ணணும்னா கிடையாது. ஆக்சுவலாக அது எல்லாமே இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். உங்களுக்கு வந்து ரிசர்ச்சில் வந்து எல்லா சர்ச் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது சர்ச் லிமிட்னு ஒன்று இருக்கும். சர்ச் லிமிட்லாம் வந்து 300 தான் இருக்கும் நார்மல் பெர்ப்ளெக்சிட்டியில். பட் இதில் வந்து நீங்கள் ப்ரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வீடியோவில் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் ஆகும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் அவ்வளோதான்.